உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, உங்க பேச்சு கேட்டு வந்து நின்னதுக்கு நாங்க படாத அவமானம் எல்லாம் பட்டுட்டோமா? பாவம், என் பையனுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னொரு பிரச்சனையை தூக்கி தலையில வச்சிருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? உங்க பையன் என்ன தலையில ஸ்டாண்ட வச்சுட்டு அலையறாரு எல்லா பிரச்சனையும் தூக்கி அங்க வைக்கிறதுக்கு. உங்களை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்த மாதிரியே இல்ல பேசுறீங்க. கார்த்திக்கு நல்லது பண்ணணும்னு மனசார நினைச்சு வந்தவனா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? எப்படி எப்படி நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா? சரிங்க, நீங்க நல்லது பண்றதாவே வச்சுக்கோங்களேன். உங்க பொண்ணு பண்றது அதை எதுல சேர்க்கறது? நல்லதுலையா இல்ல கெட்டதுலையா? ஆனா ஒண்ணுங்க, உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனையில என்ன பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அங்க நிக்கிறீங்க நீங்கெல்லாம். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம பேசிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிதான் என் மகனும் மருமகளும் ஊர்ல இல்ல. அப்புறம் இரு, எப்படி எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியும்னு கேட்க போறாதானே? அவங்கள நான் தான் வெளியூருக்கு அனுப்பி வச்சேன். எங்க பிரச்சனையும் உங்க கல்யாணத்துல வந்து காட்டணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, சும்மா ஏதாச்சும் சொல்லி சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. சரண்யா யாருக்கு சப்போர்ட் பண்றா? இதெல்லாம் செஞ்சா சக்திக்கு சப்போர்ட் தானே. இப்போ கல்யாணம் நடக்கல, யாருக்கு அசிங்கம்? எங்களுக்கு தானே. சாதிச்சிட்டீங்கல்ல. சரண்யா ஏதோ சாதாரணமா சாமி கும்பிட வந்திருப்பா. அவ எப்பவுமே அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கதான் மாவிளக்கு போடுவா. இன்னைக்கு இங்க கல்யாணம் நடக்குதுங்கறத பத்தி தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல நமக்குள்ள இப்படி சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணுங்கிறத யோசிப்போம். இது நல்ல கதையா தான் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதாமா, மாவிளக்கு போட வந்தாங்களாமா. ஆனா பிரியா கல்யாணத்துக்கு வரப்ப கரெக்டா கார் குறுக்க வந்து விழுந்துட்டாங்க. என்னம்மா கதை கட்டுறீங்க? முதல்ல உங்க பொண்ணுக்கு கால் பண்ணுங்க, போன் போடுங்க, எங்க போனேன்னு கேளுங்க. மா, அவர் தான் கேக்குறாருல, பேசாம போனை போட்டு கொடுங்கம்மா. என்னடா ஆளுக்கு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கறது பத்தாதுன்னு நீ வேற என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இதுக்கு அவங்களை அனுப்பி வச்சேன். சொன்ன வேலையை செய்யறதுக்கு துப்பு இல்லாம பேசுறீங்க. நான் என்னம்மா தப்பா சொன்னேன்? போனை போட்டா தெரிஞ்சிட போகுதுன்னு சொன்னேன். எல்லா இடத்துலயும் எதிரின்னா வெளியில இருந்து வருவாங்க, பார்த்த உடனே தெரியும், சமாளிச்சிடலாம். நீங்க உங்க வீட்டுக்குள்ளே எதிரியை வச்சிருக்கீங்க. இப்படிலாம் நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. எதுக்கு இப்ப தேவையில்லாம சரண்யாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த சக்தி தான் அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ண சொல்லிருப்பா. யமுனா இப்ப என் பையனை விட்டுட்டு இருக்கிறதுக்கு அந்த சக்தி தான் காரணம். அன்னைக்கு வெற்றி என் வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு என் பையன் சட்டையை கிழிச்சு போட்டு ஒரு ஆட்டம் ஆடினான். அதுக்கெல்லாம் யார் காரணம்? சக்தி சொல்லாமையா வந்திருப்பான். அவன் ஒரு விஷம். அந்த மீனாட்சி குடும்பத்து சம்பந்தம் எல்லாம் இவனுக்கு பிரியாவோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுன்னு நினைச்சேன். எங்க அது நடந்துச்சு? இங்க பாருங்க, இப்போ சக்தியை பத்தி நம்ம பேச போறோமா இல்ல பிரியாவை தேட போறோமா? ஒரு பொண்ணை நம்ம கண்ணு முன்னாடி கடத்திருக்காங்க. அவளுக்கு என்ன இருக்குன்னு போய் பாருங்களேன். நாளைக்கு அவ வாழ்க்கைக்கும் சேர்த்து நம்ம தான் பதில் சொல்லணும். பிரியாவை இங்க கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு கார்த்திக். ஆனா இதுக்கு பின்னால சக்தி என்னெல்லாம் பண்றான்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. அவதான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டால, சவால் வேற விடுறா. அக்காக்காரி பிரியாவோட கையை கீறா, தங்கச்சி ஆள் கடத்துறா. இப்ப என் கவலை எல்லாம் பிரியா சேஃபா வரணும். ஃபர்ஸ்ட் சக்திக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். வெற்றியையும் சக்தியையும் நான் தான் லேண்ட் விஷயமா பேசிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 450 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. இருங்க, நான் போன் பண்றேன். என்னம்மா எடுக்கலையா? இதெல்லாம் சக்தியோட வேலைதாம்மா. கார்த்தி தம்பி மேல இருக்க கோவத்துல அவ பிரியாவை கடத்திட்டா. அவ ரொம்ப பெரிய ஃப்ராடுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்க யாருமே நம்பல. ஒரு நிமிஷம், யார பார்க்க அனுப்புனோ அவங்க கிட்டே கேக்குறேன். வெற்றியா தான் இருக்கும். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் கேளுங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன்.
ஹலோ. சொல்லுங்கம்மா, நான் வசந்த் தான் பேசுறேன். வெற்றியும் சக்தியும் எப்போ வந்தாங்க? அந்த லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாம் காட்டினாங்களா? அவங்க இன்னும் வரலையேம்மா. ஏய், எங்க போற நீ? நீ யாரா? போடா. ஓ, மணமேடை ரெடி ஆயிடுச்சு. நீங்க தாலி கட்ட ரெடி ஆயிட்டீங்க. பார், போயிடு. செம்ம கோவத்துல இருக்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்திக், என்ன பார்த்து பேசுங்க. நான் உங்களுக்கு வேண்டாமா? நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். என்ன சுத்தி சுத்தி வந்து நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க அம்மா எனக்கு இவ்ளோ டார்ச்சர் கொடுத்தாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் தாங்கிக்கிட்டேன். நாங்க கஷ்டப்பட்டவங்க தான், ஆனா மானம் இல்லாதவங்க கிடையாது. என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்க ஒரு பக்கம், நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்ச என் குடும்பம் ஒரு பக்கம். இத்தனை நாளா நான் எல்லாத்தையும் மறைச்சு சிரிச்சு சிரிச்சு தானே உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்ப என்ன ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்கீங்க. அப்படி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. நான் உங்க யமுனா தானங்க. நான் உங்களுக்கு வேணாமா? சொல்லுங்க, உங்களுக்கு நான் வேணாமா? உங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு அப்படியே என்ன இப்படி அத்தவிட முடிவு பண்ணிட்டீங்கல்ல? எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? எனக்கு தெரியணும். சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் உங்க பொண்டாட்டி தானங்க. என்ன மறந்துட்டு நீங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. பாத்தியா இவள பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நடிக்கிறா பாத்தீங்களா? என்ன நடிக்கிறேனா? அவரு ஏன் புருஷன், அவர்கிட்ட நான் எதுக்கு நடிக்கணும்? ஆமா, உன் தங்கச்சி பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உன்னை அனுப்பி இப்படிலாம் நடிச்சு உன்னை கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னாலா? சக்தி ஏன் என்ன அனுப்பணும்? இது என்னோட வாழ்க்கை, அதான் நானே வந்தேன். உன் வாழ்க்கைக்காக அவ பிரியாவை கடத்திட்டாளா? நீ பண்றது, வெற்றி பண்றது, இது எல்லாத்துக்கும் அந்த சக்தி தான் காரணம். பிரியாவை கடத்திட்டாளா? என் தங்கச்சி கில்லாடி. நீங்கெல்லாம் இவ்ளோ அக்கிரமம் செய்யும் போது அவ சும்மா இருப்பாளா? உங்களால அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ பேசுறத கேட்டீங்களா? ரங்கநாயகி அம்மாவை கூப்பிடுங்க. இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சக்தி தான் கடத்தினான்னு சொல்லுவா. மீனாட்சி குடும்பத்துல இருந்து வந்திருக்கல்ல, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பீங்க. நாங்க ரொம்ப நல்லவங்களா இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.